எவ்ரிவன். ஸோ மித்ஸ் ஆர் ஃபேக்ட்ல என்ன ஒரு காமனான கொஸ்டின் பேரண்ட்ஸ் கேட்குறது வந்து, குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல கோல்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆன்டிபயோட்டிக் குடுத்தா சீக்கிரமா ரிகவர் ஆயிடும் அப்படிங்கிறது தான். பேரண்ட்ஸ் வந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டா வொர்க் பண்ற ஒரு மெடிசின். ஸோ இத வந்து நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது ரன்னிங் நோஸ் இருக்கு, இல்ல ரொட்டீன் ஃபீவர் எந்த ஃபோக்கஸுமே இல்லாத சிச்சுவேஷன்ல ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கிடையாது. இப்போ ரொட்டீனாக எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், சில பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்கும்போது, லாஸ்ட் வீக் ஒரு கோல்டு இருந்தது, நான் சளி மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சளி மருந்து இந்த டைமும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெடிசினை வாங்கி பார்த்தா அவங்க ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே தேவைப்படுற நேரத்தில் அந்த மெடிசின் வந்து குழந்தைக்கு வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இதனால் குழந்தைங்க அட்மிஷன் ரேட்டோ இல்லைன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி நிமோனியா இல்லைன்னா ஏதாவது சளக்கட்டி இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது டாக்டர்ஸ் அசஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.